ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஆர் லைஃப் ஸ்டைல். ஸோ ரீசெண்டாக பயங்கர ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். அப்போ வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அது இவர்கிட்ட சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது கரெக்டாக எங்கள் மைண்டில் வந்து ஃபிட் ஆனது வந்து ஏலகிரி ஆர் ஏற்காடு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு வழியாக டிசைட் பண்ணது ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன சைட் சீயிங்ஸ்லாம் போனோம், என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோன்றத ஒரு பார்த்துடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 4:35 அந்த டைமுக்கு வந்துட்டு ஏற்காடுக்கு வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் திருவண்ணாமலை போகலாம் அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அங்கே அப்படியே போய் சாமியை பார்த்துட்டோம். ஸோ சாமியை பார்த்துட்டு ஒரு 3 to 4 hours ஆச்சு நாங்கள் ஏற்காடு வர்றதுக்கு. அதுக்கு நடுவில் வந்துட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ஏற்காடு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே ஏற்காடு வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் கோஸ்டல் கிராண்டுன்ற ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 2 o'clock போல் அந்த ரூமில் நாங்கள் செக்இன் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ரூமோடைய அவுட்டர் ஏரியா கைஸ். லைக் அந்த மொத்த பால்கனில இருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப பிளசண்டா, ரொம்ப சைலண்டா, ஒரு மாதிரி நிறைவா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான கிட்ஸ் பிளே ஏரியாவும் அங்கே சின்னதாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ள வந்தோம்னா ஒரு ஹால் இருக்கு. அங்கே ஒரு சின்ன டைனிங் ஏரியா, ஒரு டிவி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு. அதோட வந்துட்டு ஒரு மினி கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ஃபுட் எல்லாம் வச்சுக்கிறதுக்குன்ற மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அந்த லுக் எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாலில் விண்டேஜாக இருந்துச்சு. உள்ள ஒரு பெட்ரூம் இருக்கு. ரொம்ப காம்பேக்டாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பேக்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அப்புறம் ஒரு சின்ன டாய்லெட்டும் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு வழியாக நாங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டிங் வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் கழித்து போகிறேன். ஸோ அது வேற எனக்கு பயமாக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் போகிற மாதிரியும் இருக்குது, கப்பல்ஸ் போகிற மாதிரியும் இருக்குது, 4 பேர் போகிற மாதிரியும் இருக்குது. சின்ஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்தோன்றதுனால நாங்கள் கப்பல் போகிற போட்டிங்கே வந்துட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. அப்பாடா. ஸோ ஒரு வழியாக போட்டை ஏறிட்டேன். ஏறத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே அழகாக வந்துட்டு இந்த சைட் சீயிங் பார்த்துட்டு இருந்தோம், போட்டிங் பண்ணிக்கிட்டே. ஏன்னா வெதர் வந்து பயங்கர காமிங்காக அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஒரு 360 டிகிரியில் நல்லா அழகாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வந்தான் ஒருத்தன், இந்த மோட்டார் போட்டுக்காரன். அவனும் நார்மலாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். பட் அவன் வர்ற அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு அந்த போட்டே வந்து ஷேக் ஆகிற அளவுக்கு அந்த வேவ்ஸ் வந்து வருது. அதுவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். அப்படியே அந்த போட்டு ஷேக் ஆகுறதுல எங்கே கவுந்து விழுந்துருமோ அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு வழியாக போட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா ஏர்லியாகவே டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டுட்டு டின்னரும் வந்துட்டு ஒரு வழியாக ஜாலியாக முடிச்சுட்டு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டு, ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வேறு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ ரோட்டில் யாருமே இல்லையே அந்த ஒரு பைக்காரனை தவிர. அப்புறமா எங்களுடைய ரெசார்ட்டை பார்த்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. பிகாஸ் ரெசார்ட்டில் பவர் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ரெசார்ட் உள்ளே என்டர் ஆகி என்ட்ரன்ஸில் போகும்போது பார்த்தா உள்ளேயும் பவரே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஸ்லோப்பில் இறங்கி போகணும். ரெசார்ட்காரனா உள்ள ரூம்ஸ்க்கு மட்டும்தான் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வேற செம்ம பயம் வந்துருச்சு. அதை பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே பயம் வந்துருச்சு ஆக்சுவலி பார்க்கும் பொழுது. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே திடீர்னு எனக்கு ஒரு யோசனை. சப்போஸ் இந்த பேய் படத்தில் வர மாதிரி பேய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு. செம்மையா பயம் வந்துருச்சு. பயத்துல நான் பெனாத்த ஆரம்பிச்சுட்டேன். எவரையும் டென்ஷன் படுத்திட்டேன். ஓம் நம சிவாய.
டேய் சும்மாறா. இடமே பார்க்க பயமாகுது கைஸ். ஆமா கைஸ், ஏசியே போடாம நல்ல குளு குளு குளுன்னு இருக்கு. எம்ஏ ஆர்டிஎஸ்என்ஜி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. டேய் சும்மாறா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. டேய் சும்மாறா. சும்மாறா. இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பாடா, நாம மட்டும் இல்ல, கூடயே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.